ஹலோ கைஸ், டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் உள்ள லிஸ்ட் டேட்டா டைப்ஸில் ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அல்லது கெட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். x is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள எலமெண்ட் கொடுக்குறேன். லைக் ஆப்பிள், banana, grapes, kiwi, again apple, kiwi. ஓகேங்களா? ஸோ இதில் எது டூப்ளிகேட் எலமெண்ட் அப்படின்னா ஆப்பிளும் கிவியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எப்படி கெட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெயிண்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு பாக்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம கொடுத்த ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் இருக்குது. இப்போது இதுக்குள்ளே டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கான்ட்டு ஒரு பேர்சன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிலேருந்து ஒன்று ஒன்றா கெட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ஒரு பேர்சனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேர்சன் இந்த பாக்ஸ்குள்ளே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்று ஒன்றா கெட் பண்ணி செக் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு கெட் பண்ணுற வேல்யூ மாதிரி அகெயின் எனக்கு சேம் எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதான் என்னது டூப்ளிகேட் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ இவர் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஒரு எம்டி அனதர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு, 2 பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போது இந்த பேர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே போய் ஒரு ஃப்ரூட்ஸை கெட் பண்ணுறாரு. கெட் பண்ணி எனக்கு இந்த பாக்ஸில் போடுறாரு. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த பாக்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரூட்ஸை கெட் பண்ணி போடுறாரு. செகண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கேருந்து இந்த பாக்ஸ்க்கு வந்து அகைன் ஒரு ஃப்ரூட்ஸை கெட் பண்ணி இந்த பாக்ஸில் போடுறாரு. ஸோ அகைன் எனக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்குள்ள எலமெண்ட்டை கெட் பண்ணி இந்த பாக்ஸில் போடுறாரு. இப்போது இவருக்குள்ள கண்டிஷன் என்ன அப்படின்னா லைக் சேம் எலமெண்ட் அகைன் வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸில் போடக்கூடாது, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஒய்ங்கிற ஒரு பாக்ஸில் என்ன பண்ணணும் அவர் போடணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அகைன் நம்ம இங்கே இருக்கிற எலமெண்ட் இந்த எக்ஸில் வந்துச்சு அப்படின்னா ஒயில் போடுற மாதிரி செட் பண்ணுவார். இப்போ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் டைப்பில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா கெட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் எக்ஸ் அண்ட் தென் இப்போது அந்த பேர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ரெண்டு எம்டி பாக்ஸ் க்ரியேட் பண்ணாரா. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போது அந்த பேர்சன் ஒன்று ஒன்றா கெட் பண்ணுறாரு. இப்போ கெட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஐங்கிற ஒரு வேரியபிள். ஸோ ஐயில் நம்ம ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், கிவி, ஆப்பிள், கிவின்னு நமக்கு என்ன பண்ணோம் ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐங்கிற வேரியபிள் கண்டிஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஐயை பிரிண்ட் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இங்கே பாருங்கள் ஐயில் ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், கிவி, ஆப்பிள், கிவி. ஸோ ஒரு எலமெண்ட்டாக ஐ எனக்கு கெட் பண்ணுது. ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயை கண்டிஷன் மேக் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அந்த ஐ தான் என்னது அந்த பேர்சன். ஸோ இஃப் ஐ. இப்போ இந்த பேர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்கிற எலமெண்ட் அகைன் அவர் கையில் கெட் பண்ணார் அப்படின்னா ஒய்ங்கிற ஒரு எம்டி பாக்ஸில் போடணும். ஸோ உள்ளே இருக்கா இல்லைன்னு அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பைத்தானில் உள்ளே இருக்கா இல்லையாண்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் உண்டு. அந்த ஆப்ரேட்டர் நேம் என்ன அப்படின்னா இன்னுங்கிற ஒரு ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இஃப் ஐ இன் ஒய்ன்னு கொடுக்குறேன். ஸோ வர்ற எலமெண்ட் ஒயில் இருக்கா இல்லை நான் என்ன பண்ணுறேன் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இசட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டில்
டேட்டாவை அப்பேண்ட் பண்ண சொல்கிறேன். இசட் டாட்னா என்ன அப்படின்னா, டாட்னா இன்சைட் ஆஃப் இசட்டுக்குள்ளே அப்பேண்டுங்கிறது என்ன அப்படின்னா லிஸ்ட்டோட ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். லைக் என்ன அப்படின்னா லிஸ்ட்டில் ஒரு டேட்டாவை ஆட் பண்ண வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்பேண்டோட டிஃபால்ட் ஒர்க் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்பேண்ட் யூஸ் பண்ணி அந்த அப்பேண்டுக்குள்ளே ஐங்கிற ஒரு வேரியபிளை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஐயில் தான் என்ன வருது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டாக கெட் பண்ணி வருது. ஓகேங்களா. இஃப் ஐ இன் ஒய் அப்படின்னா நீ இசட்டில் ஆட் பண்ணு. இஃப் இன் கேஸ் நீ வந்து ஒயில் செக் பண்ணும்போது அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா, லைக் அவர் என்ன அப்படின்னா இந்த எக்ஸில் செக் பண்ணும்போது ஒரு எலமெண்ட் கையில் கெட் பண்ணுற எலமெண்ட் இல்லை அப்படின்னா எக்ஸ்லேயே அவர் என்ன பண்ணுவார், டேட்டாவை ஆட் பண்ணிடுவார். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயில் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒயில் செக் பண்ணுற எலமெண்ட் ஒயில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணு, எல்ஸ் ஸ்பாட்டில் போய் ஒயில் ஆட் பண்ணு. ஸோ ஒய் டாட் அப்பேண்ட் ஆஃப் ஐ. இப்போ இங்கே என்ன நடக்கும் பாருங்கள். ஸோ இஃப் ஐ இன் ஒய். ஸோ ஃபஸ்ட்டு ஐயில் என்ன இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஸோ ஆப்பிள் இன் ஒய்யான்னு செக் பண்ணுது. ஸோ ஒயில் ஆல்ரெடி என்ன இருக்குது, எம்டி லிஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் ஸ்பாட் போய் ஒயில் என்ன ஆகும், அப்பேண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன ஆகிட்டு, ஒயில் ஆப்பிள் ஆட் ஆகிட்டு, ஒயில் ஆப்பிள் ஆட் ஆகிட்டு. செகண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பனானா வருது. பனானாவும் ஒயில் ஆட் ஆகுது, பனானா. தேர்டு என்ன அப்படின்னா கிரேப்ஸ் வருது, கிரேப்ஸும் ஒயில் இல்லை. அண்ட் தென் கிவி வருது, கிவியும் ஒயில் இல்லை, ஒயில் ஆட் ஆகிடுது. தென் ஆப்பிள்ங்கிற ஒரு எலமெண்ட் உள்ளே வருது. இங்கே ஆப்பிள் வரும்போது ஒயில் இருக்குது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணு, இசட்டுங்கிற ஒரு வேரியபிளில் ஆட் பண்ணு. ஸோ அகைன் வர்ற ஆப்பிள் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இசட்டுங்கிற ஒரு வேரியபிளில் போய் ஆட் ஆகும். அகைன் ஒரு கிவி வருது, கிவி என்ன ஆகும், எனக்கு கண்டிஷனில் ட்ரூவாக மேக் ஆகி இசட்டில் போய் எனக்கு என்ன ஆகும், ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஜஸ்ட்டு ஃபார் லூப்புக்கு வெளில வந்து பிரிண்ட் ஆஃப் ஒய் and then print of z. ஸோ ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினல் லிஸ்ட், ஒரிஜினல் வேல்யூன்னு கொடுத்துக்கலாம், ஒரிஜினல் வேல்யூ. z என்ன அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ கரெக்டாக கெட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா. ஸோ ஒரிஜினல் வேல்யூவில் ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், கிவி. டூபிட் வேல்யூவில் ஆப்பிள், கிவி. ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ்குள்ளே உள்ள லிஸ்ட் டேட்டா டைப்ஸில் ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எப்படி கெட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.